கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 91 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம ஆதி ஆகமத்திலிருந்து ஈசாக் ஃபேமிலியில என்ன நடந்தது, என்ன நடக்குது, இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு வரோம். யாக்கோபு, ஏசா, இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, அதை பார்த்தோம். யாக்கோபு ரெபெக்காலோட சகோதரர் லாபான் கிட்ட சேர்ந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு 7 வருஷம் வேலை செய்யறாரு. ஆனா அவர் விரும்பின பண்ண அவருக்கு தராம மூத்த மகளை அவருக்கு தந்திரமா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. அவர் திரும்ப கேட்கும்போது இன்னொரு 7 வருஷம் வேலை செய், நான் இளைய மகளை உனக்கு தரேன்னு சொல்றாரு. அதையும் அவர் சம்மதிச்சு 14 வருஷம் வேலை செய்யறாரு. அவர்கிட்ட வேலை செய்துட்டு இருக்கும்போது அவருக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லேயாளுக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராக்கேலுக்கு பிள்ளை பிறக்கல. ராக்கேலுக்கு பிள்ளை பிறகுக்கு தாமதமாகுது. ராக்கேலுக்கு பிள்ளை பிறக்காம இருக்கிறது. அந்த காலத்துல பிள்ளை பிறக்கல்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எப்படி ஒரு வாடகை தாய் மூலமா பிள்ளை பெற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்துல வேலை செய்யற பெண்கள் மூலமா பிள்ளை பெற்றுக்கிறது அது வழக்கம். ராக்கேல் வேலை செய்யற பெண் மூலமா யாக்கோபுக்கு பிள்ளை பிறக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். தேவன் ராக்கேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். தேவன் ராக்கேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் குமாரனை பெற்று தேவன் என்னை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டாள். ராக்கேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அதாவது போதும் எனக்கு. ஏன்னா இவன் பாருங்க, லாபான் ரொம்ப தந்திரமா வேலை செய்யறான். அதனால இவன் ஏற்கனவே இவன் அது பாருங்க எப்படி சிக்கியிருக்கான்னு. இவன் ஏற்கனவே அவங்க தாயாரோட சேர்ந்து அவங்க தகப்பன் ஈசாக்கு கிட்ட சகோதரன் ஏசாக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தந்திரமா பெற்றுக்கொண்டு வந்தவன் தான் இவன். ஆனா இங்க சிக்கிறான் பாருங்க. 7 வருஷம் ஒரு பெண்ணுக்கு அவன் ஏமாத்தி 7 வருஷம் செய்ய வைக்கிறான். இன்னொரு 7 வருஷம் செஞ்சு திருமணம் பண்ணி அவனும் உழைச்சி 14 வருஷம் முடிஞ்ச பிறகு என்னை விட்டா போதும், அதாவது விட்டா இவன் கசைக்கு பிழிஞ்சு ஒன்னும் இல்லாம நம்மளை ஆக்கிடுவான், நம்மளை ஆயுள் கைதி மாதிரி இங்கேயே வச்சிடுவான், ஆயுள் முழுவதும் நம்ம இவனுக்கு அடிமையா இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை என்ன பண்றாரு அவரு, என்னை விட்டா போதும், என் மனைவியில என் பிள்ளைகளை மட்டும் கொடுத்துருங்க, நான் போவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப 27ஆம் வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் மூலமா கர்த்தர் ஆசீர்வதிச்சான்றது அவன் சொல்றான். நான் தெரிஞ்சிருக்கேன், நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, திரும்ப உன் சம்பளம் என்னன்னு சொல்லு, உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்றார். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். எல்லாம் நான் வந்த பிறகு உனக்கு எல்லாம் ஏறமா பெருகிடுச்சு. என்னோட உழைப்பு, ஆண்டவர் எனக்கு தந்த ஆசீர்வாதம், அதெல்லாம் உனக்கு ஏராளமா கிடைச்சிருக்கு. என் மூலமா கர்த்தர் உண்மை ஆசீர்வதித்தால் சொல்றான் பாருங்க. நான் வந்த பின் கர்த்தர் உண்மை ஆசீர்வதித்ததினால் பர்டிகுலரா அதை சொல்றான். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நீ கொஞ்சம் தான் வச்சிருந்த, யாரு எனக்காக உன்னை ஆசீர்வதிச்சாருன்னு சொல்றான். அது நிச்சயம் கரெக்ட், சரிதானே? ஏன்னா யாக்கோபு ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார். நீ பலுகி பெருகுவ, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, நீ உன்னோட ஆசீர்வாதம் எப்படி இருக்கும். ஆண்டவர் நிறைய, அதாவது ஏற்கனவே அவங்க தாய் மூலமா சொல்லப்பட்டது, அதுக்கப்புறம் யாக்கோபுக்கே சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபுக்கே சொப்பனத்தில் ஆண்டவர் சொன்னார். ஆனா இது பாருங்க, இது நடக்கிறதுக்கு அதான் இங்க சொல்றாரு அவர், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால். நான் வந்த பின்னால்தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கார். அதான் லாபான. இனி நான் என் குடும்பத்துக்கு எப்ப நான் சம்பாதிக்கிறது, உனக்கே நான் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தா எனக்கு வர ஆசீர்வாதம் உனக்கு வருது, எனக்காக. அது ஒரு அர்த்தம் இதுதான்.
எனக்காக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தினால் நீ பெருகுன, என் குடும்பத்துக்கு நான் சம்பாத்தியம் பண்ணணும், என்ன அனுப்பிடுன்னு கேட்கிறார். அப்புறம் பாருங்க, அதற்கு லாபான் கேட்கிறான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உன்னுடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளை ஆடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாக இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடிக் கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படும் என்றான். எண்ணப்படட்டும் என்றான். இதான், அதாவது அந்த காலத்துக்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த தெரியும் பாருங்க. குறிப்பிட்டு சொல்றார், நீர் பார்வையிடும் போது புள்ளியும் வரி இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில். அவர் சொல்லிட்டார், இப்படி இருக்கிறத நான் பிரிச்சுக்கிறேன், இது இனிமேல் இந்த ஆடுகள் மூலமா பெருகிறது. எனக்கு நான் மேய்க்கிறேன், நான் மந்தையை மேய்ச்சி எல்லாம் பண்றேன், உன்னுடையது உனக்கு, என்னுடையது எனக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் உனக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன், என் குடும்பத்துக்கு நான் சம்பாத்தியம் பண்ணணும். இது பாருங்க, சில பேர் ஒருத்தர் கிடைச்சிட்டா, உண்மையா உத்தமமான ஒரு ஊழியக்காரன் யாராவது கிடைச்சிட்டா, சில பேர் பாருங்க அவங்கள கசைக்கு பிழிஞ்சு அவங்க குடும்பம் வாழணும், அவன் வாழணும், அவன் பிள்ளைங்க வாழணும், இதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. இந்த உலகத்துல நிறைய இருக்காங்க. அதுல கிறிஸ்தவங்க, மற்றவங்க, அதாவது இந்து நண்பர்களோ முஸ்லீம் நண்பர்களோ, இவங்கெல்லாம் இப்படி பிரிச்சு சொல்ல முடியாது. இந்த வெளிநாட்டில் கூட பாருங்க, வேலைக்கு அழைச்சிட்டு போய் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வரலான்ட்டு போவாங்க. அங்க போனா தந்திரமா ஏமாத்தி இவங்களை அடிமையாக்கிடுவாங்க. எவ்வளவு பாருங்க செய்தித்தாள்லாம் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் நிறைய நடக்குது. ஏன்னா சம்பாதிக்கலான்னு போறாங்க, ஆனா அங்க போனா ஏமாற்றம். இவங்க ஏன்னா அங்க போனா வெளிநாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சிருவாங்க. இவங்க திரும்பவும் வர முடியாது, அடிமையாக தான் அங்க வேலை செய்யணும். அவங்க என்ன செய்யறாங்களோ அது பிரகாரம் அவங்க செஞ்சுதான் ஆகணும். வாழ்க்கையை ரொம்ப மோசமாயிடும் பாருங்க. ஜீவனோடு திரும்பி வந்தா போதுன்ற நிலைமைக்கு ஆளாயிட்டு அரசாங்க உதவியை தேடுவாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குது பாருங்க. அது அந்த காலத்துல இப்படி நடந்திருக்கு. உறவு முறையிலேயே தந்திரமா சொந்த மகளை கொடுத்து அடிமை மாதிரி 14 வருஷம் வேலை செய்ய வச்சு, ஆனாலும் அவனுக்கு எதையும் பிரிச்சு கொடுக்காம இப்படி செய்யறாரு லாபான். அதுக்கப்புறம் யோசேப் கேட்க ஆரம்பிக்கிறாரு, சரி எனக்கு நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போதான் பாருங்க இந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, யாக்கோபு, இவர் மந்தை மேய்க்கிறதுல தான் நல்ல எக்ஸ்பர்ட் ஆச்சு. இவர் மேய்ச்சதுல தானே இவ்வளவு பேருக்கு அவர் கிடைச்சிருக்கு லாபானுக்கு. அதனால இவர் ஒரு டெக்னிக் யூஸ் பண்றார். ஸ்ட்ரென்த்தா இருக்க ஆடுங்கெல்லாம் அதான் இனப்பெருக்கம் பண்ற நேரங்கள்ல அவர் ஒரு அடையாளம் வச்சு அது மூலமா பாருங்க வரி இருக்க கருப்பா கலப்பு நிறமா கருப்பானவெல்லாம் இவருக்கு, அதாவது இவருக்கு நிறைய பலவீனமான ஆடுங்கள்லாம் இனப்பெருக்கம் பண்ண வேற சமயத்துல அவர் அந்த அடையாளம் வைக்க மாட்டார். நல்ல பலமான ஆடுங்க இனப்பெருக்கத்துக்கு வரும்போது இவர் அந்த அடையாளம் வைக்கிறார். சோ இவருக்கு பாத்தீங்கன்னா ஏராளம் தாராளமா பெருகுது. அவன் ஏன்னா இதுக்கு மேல இப்படியே நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முழுசும் அடிமையா இருக்கணும், இல்லை இங்க இருந்து நம்ம ஒண்ணுமே இல்லாம போகணும். அதனால இந்த முடிவு எடுக்கிறாரு. இதையும் அவரு ஞானமா செயல்பட்டு ஆண்டவர் தர ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு வேலை செய்யறாரு. இது பாருங்க, நிறைய பேர் நாம கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு நாம முயற்சிகள் எடுக்காம இப்ப இந்த மாதிரி போய் சிக்கிட்டா கூட எங்கேயோ ஒரு தந்திரக்காரன் நம்ம எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இருக்கு உலகத்துல. உறவு முறையிலயோ இது மாதிரி சம்பளமே கொடுக்காம வேலை வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க. நான் சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு, சில சபைகள்ல கூட அந்த மாதிரி உத்தமமான ஊழியக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய கனம் செய்யாம அவங்க குடும்பம் என்ன ஆகும், அவங்க வேலை செய்யறாங்கன்னா அவங்களுடைய தேவைகள் எல்லாம் என்ன, அவங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணும், தான் கையில இருந்து கொடுக்க வேண்டாம். கொடுக்கறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. வர்றதுல அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம், அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்ப பாருங்க, யாக்கோபு மூலமா ஆசீர்வாதம் கிடைக்குது லாபானுக்கு, ஆனா அவனுக்கு பிரிச்சு கொடுக்க மனம் வரல.
அந்த மாதிரி ஆசீர்வாதம் வருது. அந்த ஆசீர்வாதத்துல கொடுக்கலாம். ஊழியத்துல உதவிக்கு இருக்கவங்கள, மற்ற எந்த வேலையா இருந்தாலும், எந்த வேலையில உங்களுக்கு உதவியா உத்தமமா வேலை செய்யறவங்கள, மற்ற பணிகள் செய்யறவங்கள, ஆண்டவரோட பணி எத்தனையோ பேர் செய்யறாங்க. ஊதியம் வாங்காம செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. ஏழ்மையில இருக்கவங்க கூட பிளேயர்ஸ் எல்லாம், ஹேண்ட் பிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க. ஏழ்மையில இருக்கவங்க கூட ஆண்டவருக்கு வாஞ்சியா செய்யறாங்க. அவங்க செய்யறாங்க, அவங்க விருப்பப்பட்டு செய்யறாங்க. ஆனா அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை யோசிச்சு ஆசீர்வாதத்தில் இருக்கவங்க, சபையார் அல்லது சபை அங்கத்தினர், இவங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சா ரொம்ப ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நிச்சயம் இருந்தா கூட, விசுவாசம் நிச்சயத்தெல்லாம் இருக்கணும். ஆனா நாம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். பாருங்க, ஒரு விதை விதைக்கிறோம்னா அதை விதைச்சு அதுக்கு உண்டான அறுவடை வர வரைக்கும், ஒரு செடி வச்சாலும் சரி, எந்த விதைச்சாலும் அதுக்கு உண்டான அந்த செய்ய வேண்டிய பராமரிப்பு, செய்ய வேண்டிய எல்லாமே நம்ம கரெக்டா செஞ்சு தான் அதோட பலனை அனுபவிக்க முடியும். அது மாதிரி தான் இவர் பாருங்க, சரியா எல்லாத்தையும் செய்யறாரு. என்ன ஆகுது பாருங்க, 43வது வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். பாருங்க, ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சிருச்சு. ஞானமா செயல்படுறாரு, ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாரு. ஏராளம் தாராளமா ஆசீர்வாதம் கிடைக்குது. இதுதான் நடக்குது. அதுதான் நாமளும் பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல, நம்ம முற்பிதாக்களுக்கு மட்டும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கல, நமக்கும் தான் அது. அடுத்த எபிசோட்ல யாக்கோபுக்கு அடுத்து என்ன நடக்குது, எப்படி ஒரு லாபான் கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு, அடுத்து என்ன நடக்குது, இதெல்லாம் பார்ப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அநேகர் உபயோகப்படும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.